நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி மொபைலில் பூட்லோடர் அன்லாக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அதை அன்லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நமக்கு தேவையான ஓஎஸ் அதாவது கஸ்டம் ரோமை நாமளே ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு பூட்லோடர் அன்லாக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி அன்லாக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போய்ட்டு எபவுட் ஃபோன் கிளிக் பண்ணுங்கள். அதில் MIUI வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு கொடுத்துருப்பாங்க. அதை 7 டைம்ஸ் டேப் பண்ணுங்கள். 7 டைம்ஸ் டேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூஆர் டெவலப்பர்னு சொல்லிட்டு வரும். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று எனபிள் ஆகிருக்கும். அதில் பாருங்கள் OEM அன்லாக்கிங் சொல்லியிருக்கோம். அதை எனபிள் பண்ணுங்கள். அதை எனபிள் பண்ணால் உங்கள் மொபைல் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு எனபிள் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே USB டீபேக்கிங் சொல்லிட்டு இருக்கும். அதையும் ஆன் பண்ணி அக்செப்ட் கொடுத்துருங்க. இப்போ மேலே MI அன்லாக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நான் ஆல்ரெடி MI அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கிறதுனால ஆட் அக்கௌண்ட் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு MI அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ கூகுளில் போய்ட்டு MIUI அன்லாக்குன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர இந்த ஆப்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு MI அன்லாக் டூல் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து அஃபீஷியல் வெப்சைட்டு தான் MIயோடது. இந்த அன்லாக் டூலை டவுன்லோட் பண்ணணும்னா அது zip ஃபார்மேட்டில் தான் இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ இந்த அன்லாக் டூல் டவுன்லோட் ஆகிடுச்சு. zip ஃபார்மேட்டில் இருக்கிறது வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நான் மொபைல்லே டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். நீங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரை நான் அப்படியே என்னுடைய லேப்டாப்புக்கு அப்படியே நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணினோம்னா அதில் பேட்ச் அன்லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டபுள் டைம் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு லேப்டாப்புக்கு நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவை. அதே போல் விண்டோஸ் 7க்கு மேலே 7 அல்லது 7க்கு மேலே உங்கள் வெர்ஷன் இருக்கணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகும். இப்போ நம்ம மொபைலில் லாகின் பண்ணாதே MI அக்கௌண்ட்டை இங்கேயும் சைன்இன் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டை மொபைலில் லாகின் பண்ணாதே MI அக்கௌண்ட்டை இங்கே நான் சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP வெரிஃபிகேஷன் வரும். உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வரும். அதை எடுத்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இது போல் தான் இருக்கும். இப்போ உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பவர் ஆன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பாஸ்போர்ட் மோடுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பாஸ்போர்ட் மோடுக்கு உங்கள் மொபைல் என்ட்ரி ஆகிடும். நீங்கள் அதில் வந்துட்டு USB கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிடுங்க. லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணதும் உங்களுடைய டிவைஸ் கனெக்ட் ஆனதுக்கான ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போ வந்து என்னுடைய மொபைல் கனெக்ட் ஆகிடுச்சு. லாக்குடுன்னு சொல்லியிருக்குது. நான் இப்போ வந்து அன்லாக் கொடுக்குறேன். என்னுடைய மொபைல் இன்றைக்கி தான் டெலிவரியே வந்தது. வந்த மொதல் நாளே நான் பூட்லோடர் அன்லாக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அதனாலேயே என்னவோ 168 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் பழைய மொபைலாக இருந்தாக்கா உடனே அன்லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுமாரி டைம் பீரியட் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டைம் பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணியே தான் ஆகணும். நம்ம 168 மணி நேரம் கழித்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அன்லாக் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.